ஹாய். நம்ம லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்ம ஏதாவது செய்வோம், நம்மளால் செய்ய முடியும், செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிஃபோர் மேரேஜை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து ஜாபுக்கு எப்படியாவது நம்ம எப்படியா ஏதாவது ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஜாபுக்கு போகணும்னு நினைப்போம். நார்மலாகவே எல்லாருமே, அதுவும் லேடீஸ் நம்ம வீட்டில் இருக்க மோஸ்ட்லி என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, ஜாபுக்கு போகணுன்ட்டு எல்லாருமே போவோம். நானுமே போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நானுமே ஜாபுக்கெலாம் போயிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் எப்படிங்கன்னா, நிறைய எனக்கும் ஆஃபர் வந்துச்சு. ஜாப் ஆஃபர்லாம் வந்தது. பட் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் லைஃபு ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. நமக்கு அடுத்து பேபி இருக்கும். அடுத்து பேபி லைஃபு இப்படியே தான். என்ன மாதிரி இல்லை, நிறைய லேடீஸு நிறைய பேரோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே தான் போகும். நம்ம வந்து பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறது, பேபி யார் பார்த்துப்பா, நம்மள மாதிரி யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அது உண்மை தானே. நம்ம குழந்தைய நம்மள மாதிரி யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம யார்கிட்ட விட்டுட்டு போனாலுமே, அதுவும் முன்னாடிலாம் வேறேன்னா, இப்போலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் எப்படின்னா வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு போவோம். நம்ம குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. அக்கா தங்கச்சிட்ட விடுவோம், பார்த்துப்பாங்க. எந்த ஃபியருமே இருக்காது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம யாரையுமே நம்பி குழந்தைங்கள விடவே முடியாது. நம்ம அப்பா, அம்மா, நம்ம குழந்தை அவ்வளோதான். நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். எங்கே போனாலுமே நம்ம பேபியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேபி என்ன பண்ணுது, நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக நம்ம பேபியை பார்க்குறது தான் அதிகமாகவே இருக்கணும். நம்ம பாட்டியே பேபியை விட்டு நம்ம நாளைக்கு வருத்தப்பட போகிறது நம்ம தான், நம்ம பேபிக்காக. அப்போ நம்ம குழந்த வந்துட்டு நம்ம அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்குமே பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நம்ம தான் கேர் பண்ணியே வச்சுக்கணும். நம்ம இவங்கள்ட்ட விட்டால் அவங்கள்ட்ட விட்டால் எங்கே போனேன் அங்கே போனேன் எந்த ரீசனுமே நம்ம சொல்லிட முடியாது. நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். இப்போ உள்ள காலகட்டம் அவ்வளோ மோசமாக இருக்குது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 2014 மேரேஜ் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பேபி. இப்படியே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஹஸ்பண்டோடு கொஞ்ச நாள் ஒர்க் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பேபி ஃபார்ம் ஆனதுனால ஒர்க்குக்கு போக முடியல. அப்படியே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே எல்லா லேடிஸுக்குமே நம்ம எதாவது ஏர்ன் பண்ண மாட்டோமா அப்படின்னு தோணும். ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். நம்ம வெளியில் போகணும், நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த உமனுக்கு வந்து இது நடக்கிறதே கிடையாது. சில பேருக்கு சில பேர் நல்லா பாசிட்டிவாக கொண்டு போயிடுவாங்க, ஜாபுக்கு போவாங்க. இல்லைன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், பேரண்ட்டை 2 சைடுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள போக முடியுமோ. சில பேர் இதை வந்துட்டு வின் பண்ணிவிடுவாங்க. பட் சில பேரால் வந்து வின் பண்ணவே முடியாது. இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஜாபுக்கு போகலை. ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு தான். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணிப்பார். போகலைனாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, நீ வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்கோ, குழந்தைங்கள பார்த்துக்கோ, வீட்டில் பார்த்துக்கோ, நீ போக வேணாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணணும், நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். 2 பேர் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஏர்ன் பண்ணுறதே பத்த மாட்டேங்குது. ஒன்றா உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் வேறு, இப்போது இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வேறு. அப்போல்லாம் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ நம்ம குழந்தைகளை கொண்டு அதை மாதிரி நம்மளால் படிக்க வைக்க முடியல. அது மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ அதுவும் இல்லாமல் வந்து நம்ம நார்மலாக ஒரு எக்ஸாமே எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகணுன்னாலும் அது நமக்கு செட் ஆகாது. அது எனக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. நான் அதை மாதிரி எக்ஸாம்லாம் எழுதி 2 தடவை ஃபெயில் ஆகிட்டேன். நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னா வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டேன். அதனால் நான் வந்து என்னால் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன். சரி ஏன் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் அதுக்கெலாம் இஷ்டமே இல்லை. ஏதாவது அவளாக பண்ணட்டும், இல்லைன்னா அவள் ஃப்ரீயாக இருக்கட்டும், அவ்வளோ தொந்தரவு பண்ண உடனே அவரும் விட்டுருவார். நானுமே எப்படியோ போய் 13 வருஷம் இப்படியே ஓடிடுச்சு. இதே யூடியூப் சேனலுமே ஒரு 10 இயர்ஸாகவே இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், இப்போ பண்ணிக்கலாம், அப்போ பண்ணிக்கலான்னு இப்படி இருந்து நான் 10 இயர்ஸ் பிஃபோராக பார்த்த சேனல்லாம் இப்போ வந்து டாப் லெவலில் இருக்காங்க. நான் வந்து நினச்சிப்பேன், நம்மளும் அப்போ எல்லாம் செஞ்சுருந்துருக்கலாமே, நம்மளால ஏன் செய்யவே முடியலன்னு ஒரு டைம் அதை பற்றி நான் கற்றுக்கவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். ஏதோ டெய்லியும் குக் பண்ணுவேன், குழந்தைய பார்த்துக்கிறது, இப்படியே லைஃப் ஓடிட்டே இப்படியே விட்டுட்டேன். பார்த்தா இப்போ 13 இயர்ஸ் ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படியே லைஃப் ஓடுது. இப்போ 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போது ஒரு பையன் செகண்ட் பேபி வந்திருக்கு. இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போவும் ஃபீல் பண்ணுறான், ஐயோ நம்ம இன்னும் எதுவும் பண்ணல. அப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா,
இப்போ நம்ம என்ன பண்ணணும், எதுவுமே யோசிக்காமல் நம்ம நினைக்கிறத டக்குன்னு செஞ்சிடணும். இப்போ ஜாபுக்கு போகணுமா, இல்லை வீட்லேருந்து நம்மளால் எதை ஏர்ன் பண்ண முடியுமா, ஏதாவது படிக்க முடியுமா, செஞ்சு நம்ம பாட்டுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்து நாள் போய் ஏஜ் போய் அது ஒரு கட்டத்துக்கு நம்ம உடம்பு முடியாமையே போயிடுது. இப்போ செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிட்டேன். அப்புறம் என்னால் வந்து ஒன்று எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல. அது அப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி கேரிங்க இப்படியே தான் போய் போய் இப்போ பேபி பிறந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு 9 மந்த் ஆயிடுச்சு. இப்போவாது நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது ரீசெண்டாக தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மந்த்து தான் ஆகுது. 6 மந்த் ஆகுது. நான் ஆரம்பித்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இதில் வின் பண்ணிடணுன்ட்டு உள்ளே வந்துட்டேன். இந்த நேரம் பார்த்தா யூடியூப்பில் வந்துட்டு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, எப்படியா இருந்தாலும் யூடியூப்பில் வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸாக 8000 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ அதை நோக்கி போயிட்டு என்ன பண்ண போகிறேனே தெரியல. ஏன் டைமிங் சரியில்லையா இல்லை யூடியூப்பில் பண்ணுறது கரெக்டானு தெரியல.